ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 12 அப்படி என்னடா நடந்தது கேகேஆர் vs எம்ஐ. இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்ச்சே நடந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோர்னால் இந்த மேட்ச்சில் தான் சொல்லுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து கேகேஆர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் புது பவுலராக வந்த அஸ்வினி குமார் இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அதாவது பார்த்தீங்கன்னா என்ட்ரி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை கேகேஆருக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. அப்போது கேகேஆர் எவ்வளோ தான் அடித்தாங்கன்னு அது மட்டும் இல்லை, மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு ஒரு ஹைலைட்ஸாகவே நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ளே லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்த கேகேஆர் பேட்டிங் வந்த கேகேஆர் என்ன பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். குயின்டன் டிகாக்கும் சுனில் நரேனும் ஓப்பனிங் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக்கு 3 பாலில் 1 ரன் அடிச்சு அஸ்வினி குமார் இவங்க ஓவரில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆக, அதுக்கப்புறம் நான் கூடவே நானும் வரேன் சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போல்டில் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆக வேறு லெவலாக இருந்தது மேட்ச். அதுக்கப்புறம் நான் அவங்களோட கேப்டனான ரகானே வந்திருப்பாங்க. ஸோ 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டாக போய்கிட்டு இருந்தது. ரகுவன்ஷி வந்தாங்க 16 பாலுக்கு 26 ரன். வெங்கடேஷ் ஐயர் வந்து 9 பாலுக்கு 3 ரன் ஆடி அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆர் சிங் 14 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 17 ரன்னு. மனிஷ் பாண்டே 14 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆடிருப்பாங்க. ஸோ பெருசாக யாருமே ஒன்றுமே இல்லை. ரசில் ஒரு ஹிட்டர் என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா 11 பாலுக்கு 5 ரன் ஆடி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிங் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 22 ரன் ஆடி இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராணா பார்த்தீங்கன்னா 8 பாலுக்கு 4 ரன் ஆடிருப்பாங்க. ஒரு விக்கெட்டாக போய்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வருண் சக்கரத்தில் இருந்தாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கோர்லாம் பெருசாக ஒன்றும் வரலன்னு தான் சொல்கிறேன். 116க்குலாம் அடிச்சிருந்தாங்க. ஸோ 16.2 ஓவர் ஆடிருந்தாங்க கேகேஆர். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்த மும்பை இந்தியன்ஸோட பவுலர் யார் நல்லா போட்டாங்கன்னா தரமாக போட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த மும்பை இந்தியன்ஸாக இவங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அஸ்வினி குமார் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்து 24 ரன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். ஸோ தீபக் சாகர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருப்பாங்க. ஆர்டிக் பாண்டியா அவங்களுடைய கேப்டன் 2 ஓவர் போட்டு 10 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்க்கணும்ல. மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் எப்படி இருக்குது? ஸோ அவங்களுக்கும் சரியாக செட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோல்விகள் இருந்து தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 3வது மேட்சாக ஆடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிச்சிருக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே. அந்த ஒரு டவுட்டே வேணாண்டா, நாங்கள் கிளியர் பண்ணி தீர்த்து வச்சிடறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியான ஓவரில் அடித்து முடிச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஓப்பனிங் வந்தால் ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டனும் ஓப்பனிங் இருப்பாங்க அவங்களோட கீப்பரான. ஸோ 41 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 62 ரன் அடி நின்று ஸ்டாண்டிங்லேயே நின்று ஆடி இருப்பாங்க ரிக்கல்டன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் வந்திருப்பாங்க 9 பாலுக்கு 27 ரன் ஒரு நல்ல கேமியோக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. வில் ஜாக்ஸுக்கு சரியாக படலைப்பா. ஒன் வந்தால் வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 16 ரன் ஆடி அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ சரியாகவே படலைன்னு தான் சொல்லணும். சூரியகுமாரும் ரிக்கல்டனும் பார்த்தீங்கன்னா நின்று ஸ்டாண்டிங்காக நின்று இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்காக வெற்றியை கொடுத்துருப்பாங்க. ஸோ பெருசாக பவுலிங் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா யாரும் இல்லைன்னு தான் சொல்கிறோம். 121 ரன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 12.5 ஓவருக்குலாம் அடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். சரி, யார் தான் ஓவர் போட்டதுன்னு பார்ப்போம். இந்த 2 விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் தான் எடுத்திருக்காரு. 3வது ஓவர் முடிக்க போகிறாரு. ஸோ 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் போட்டு விக்கெட்டே இல்லாமல் 12 ரன் கொடுத்துருக்காரு. ஜான்சன் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.